சுரேஷ் சாலேவின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்படுகிறது. வெளிவரும் தகவல்கள். கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் மாயம். கென்னடி கலை மையத்திலிருந்து டிரம்பின் பெயரை அகற்ற நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எரிபொருள் விலையில் அதிரடி மாற்றம். பதவியிலிருந்து விலகுகிறார் டிரம்ப் நிர்வாகத்தின் சிரியாவுக்கான சிறப்பு தூதுவர். தொலைபேசி மோகத்தால் சகோதரியை கொலை செய்த சகோதரன். தமிழர் பகுதியில் எழுந்த பரபரப்பு. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியும் அபாயம். இஸ்ரேலுக்கு எகிப்து அவசர எச்சரிக்கை. ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரேஷ் சாலேவின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் 90 நாட்களுக்கு நீடிக்கும் உத்தரவில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையெழுத்திட்டுள்ளார். 27 மே 2026 திகதியிடப்பட்ட MOD LEG PTA 21/2026 என்ற தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்துள்ள ஜனாதிபதி 1979 ஆண்டின் 48 இலக்கத்திலான பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 9 பிரிவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி என சட்டமா அதிபரால் பெயரிடப்பட்டவரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலே கடந்த பிப்ரவரி 25 பேலியகொடையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 80 நாட்களாக காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் அவரை தடுத்து வைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் என்ற தகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகள் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த நிலையில் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க சதி செய்தல் மற்றும் பொது ஒழுங்கு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுரேஷ் சாலே மீது சுமத்தப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரத்யேக வழக்கின் 3வது சந்தேக நபராக அவரை சட்டமா அதிபர் பெயரிட்டுள்ளார். அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் கடல் அலையினால் இழுத்து செல்லப்பட்ட 3 சிறுவர்கள் காணாமற் போயுள்ளனர். அம்பாந்தோட்டை கீங்கம கலமெட்டிய பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடலில் நீராட சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சிறுவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன பிள்ளைகள் 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன பிள்ளைகளை கண்டுபிடிக்கும் நோக்கிலான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற ஜான் எஃப் கென்னடி கலை மையத்தில் பெயர் பலகையில் இருந்து நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பெயரை 14 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று அந்நாட்டு பெடரல் நீதிமன்ற நீதிபதி கிறிஸ்டோபர் கூப்பர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த 1964 ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி இந்த மையத்துக்கு நாடாளுமன்றத்தால் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதி ராம் தலைமையிலான சபைக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி தனது 94 பக்க தீர்ப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலை மையத்தை 2 ஆண்டுகளுக்கு மூட ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருந்ததற்கு தற்காலிக தடயம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சபை உறுப்பினர்களின் வாக்குரிமையை பறித்த டிரம்பின் கொள்கையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதிபதி கிறிஸ்டோபர் கூப்பர் ஒரு சார்புடையவர் என்றும் இந்த கலை மையத்தின் நிர்வாகத்தை மீண்டும் நாடாளுமன்றத்திடமே ஒப்படைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் விமர்சித்துள்ளார். அதேவேளையில் இந்த வழக்கை தொடர்ந்த கலை மையத்தின் அறங்காவலரான பிரதிநிதி ஜாய்ஸ் பீட்டி இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளார். கென்னடி கலை மையம் என்பது அமெரிக்க மக்களுக்கு சொந்தமான ஒரு புனிதமான தலம் என்றும் ஜனாதிபதி டிரம்பின் தனிப்பட்ட விளம்பரத்திற்காக இது சிதைக்கப்படுவதை எதிர்த்து சட்டத்தின் துணை கொண்டு வென்றுள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசல் 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 407 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 20 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 478 ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது.
அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. மண்ணெண்ணெய் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்படவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சிரியாவுக்கான சிறப்பு தூதுவர் டாம் பெராக் அவரது அதிகாரப்பூர்வ பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அந்த பதவியிலிருந்து விலகுகிறார் என்று அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இருப்பினும் அவர் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கான அமெரிக்க கொள்கைகளை நிர்வகிப்பதில் தொடர்ந்து ஒரு முக்கிய ராஜதந்திர பாத்திரத்தை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பில்லியனரான ரியல் எஸ்டேட் முதலீட்டாளரும் ஜனாதிபதி டிரம்பின் நீண்டகால நம்பிக்கைக்குரியவருமான டாம் பெராக் மே 2025 முதல் சிரியாவுக்கான சிறப்பு தூதுவராக பணியாற்றி வந்ததோடு அதே நேரத்தில் துருக்கிக்கான அமெரிக்க தூதுவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். டாம் பெராக்கின் சிறப்பு தூதுவர் என்ற பதவி பெயர் முடிவுக்கு வந்தாலும் சிரியா, ஈராக் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கான கொள்கைகளை ஒருங்கிணைக்கும் வாஷிங்டனின் முதன்மை பொறுப்பாளராக அவரே நீடிப்பார் என்று சர்வதேச சிந்தனை குழுவான இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் தெரிவித்துள்ளது. இதனால் அமெரிக்காவின் கொள்கைகளில் நடைமுறையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும் சிரிய விவகாரத்தில் வாஷிங்டன் தொடர்ச்சியான அணுகுமுறையையே விரும்புகிறது என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தனது ஓராண்டு கால பதவிக்காலத்தில் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமது அல் ஷாரா தலைமையிலான புதிய நிர்வாகத்தை நோக்கி அமெரிக்காவின் வெளிவிவகார கொள்கையை மாற்றுவதில் டாம் பெராக் முக்கிய பங்காற்றினார். டமாஸ்கஸ் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கும் பிராந்திய நட்பு நாடுகளுடன் இணைந்து ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கும் அவர் வழிவகுத்தார். எனினும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இறையாண்மை நிதியத்திலிருந்து கணிசமான மூலதனத்தை திரட்டியது தொடர்பாக எழுந்த முறைப்பாடுகள், சிரிய குர்திஸ் படைகளுடனான ஒப்பந்தத்தின் போது ஏற்பட்ட விமர்சனங்கள் மற்றும் ஜனநாயகம் தொடர்பான அவரது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் காரணமாக அவரது பதவிக்காலம் பல்வேறு விவாதங்களுக்கும் உள்ளானது. தற்போது டாம் பெராக்கிற்கு அடுத்ததாக சிரியாவுக்கான சிறப்பு தூதுவர் பதவிக்கு புதிய நபர் எவரும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீதிமன்ற வீதியிலுள்ள வீட்டில் தந்தையில்லாத நேரத்தில் தனது 11 வயது சகோதரி கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தால் சகோதரனே அவரை கழுத்தை நிறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இன்று குறித்த சிறுவன் ஏறாவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த வியாழக்கிழமை மாலையில் ஏறாவூர் 5 பிரிவு நீதிமன்ற வீதியை சேர்ந்த சத்யானந்தன் சதிசா என்ற சிறுமி குளியலறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவரின் தாயார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றுள்ளதுடன் தந்தையின் பராமரிப்பில் 14 வயது சிறுவனும் 11 வயது சிறுமியும் வளர்ந்து வந்துள்ளனர். சம்பவ தினத்தன்று தந்தை வேலைக்காக வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது தண்ணீர் தொட்டிக்குள் குறித்த சிறுமி சடலமாக கிடந்து மீட்கப்பட்டு வைத்திய கொண்டு சென்ற வேளையில் குறித்த சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சிறுமி தான் வைத்திருந்த கையடக்க தொலைபேசியை தர மறுத்த காரணத்தினால் சகோதரனுக்கும் சிறுமிக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சகோதரியின் கழுத்தை நெரித்ததை அடுத்து அந்த இடத்திலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். அதன் பின்னர் சகோதரியை இழுத்து சென்று குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போன்று வீட்டிலிருந்து பக்கத்து வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த சமயத்தில் வெளியில் இருந்து வீட்டுக்குள் வந்த தந்தை வீட்டில் பிள்ளைகளை காணவில்லை என தேடிய வேளையில் சம்பவம் தொடர்பில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சிறுமி உயிரிழப்பு தொடர்பில் 14 வயது சிறுவன் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுவன் தான் சகோதரியை கொலை செய்துள்ளார் என்பது தெளிவாகியுள்ளது. குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். காசாவில் நிலவி வரும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அதனை மீட்டெடுக்கும் நோக்கில் எகிப்து அரசு அவசர ராஜதந்திர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எகிப்து இது அமைதி முயற்சிகளை முற்றிலும் சீர்குலைத்துவிடும் என்று இஸ்ரேலை எச்சரித்துள்ளது. கடந்த அக்டோபர் 2025 அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் கையெழுத்தான
அமைதி திட்டத்தை மீறும் வகையில் காசாவில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டிலுள்ள பகுதியை 53 வீதத்திலிருந்து 70 வீதமாக விரிவுபடுத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஹமாஸ் அமைப்பின் புதிய ராணுவ தளபதி முகமது ஒடே கொல்லப்பட்டதை உறுதி செய்த இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பாலஸ்தீனர்களை காசாவை விட்டு சுய விருப்பத்தின் பேரில் வெளியேற்றும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. பாலஸ்தீனர்களை ரஃபா எல்லை வழியாக எகிப்துக்குள் தள்ளும் எந்தவொரு கட்டாய இடப்பெயர்வு திட்டத்தையும் திட்டவட்டமாக நிராகரித்துள்ள எகிப்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கத்தார், துருக்கி மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுடன் இணைந்து தீவிரமாக செயலாற்றி வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க ஹமாஸ் அமைப்பின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஹலீல் அல் ஹையா தலைமையிலான குழுவுக்கு எகிப்து அவசர அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் இந்த ஆபத்தான போக்கை கட்டுப்படுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிடம் எகிப்து கோரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 141 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதால் காசாவில் மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் வெடிப்பதை தடுக்க எகிப்து தீவிரமாக முயன்று வருகிறது.